லாங் டெயில் அப்படின்ற புக்கை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. Yes, it is one of the most influential books. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த புக் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? லாங் டெயில் முதல்ல அவர் எழுதுறது யூடியூப் கிடையாது, அவர் பிளாக்ஸை வச்சு தான் அதை எழுதினார். ஸோ பிளாக்ஸை வச்சு அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நீங்கள் கிரிக்கெட் ரொம்ப ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்தியன் ஸ்டார்ஸ் ஹவ் நாட் டன் இட் பிகாஸ் அவங்களுக்கு வேறு எங்கேயோ ரெவென்யூ வருது. பட் இருக்கிற எல்லா பாகிஸ்தான் கிரிக்கெட்டரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, வெதர் ரமீஸ் ராஜா ஆர் இன்சமான் உல் ஹக். ஸோ அது ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவை பார்க்குறாங்க. ஸோ ஐ ஃபவுண்ட் அ நீஷ் ஏரியா. டிவி வந்து அதை வாண்டான்ட்டாங்க, வேறு யாருமே இல்லை அதில். ஸோ ஐ ஜஸ்ட் வாக்ட் இன் டு இட் அண்ட் ஆக்குபைட் தட் ஸ்பேஸ். அதுதான் அந்த லாங் டெயிலில் ஃபைனான்சிங்னு இருக்கிற ஒரு குட்டி ஸ்பேஸை நாணயன் விகடன் மாதிரி ஒரு மேகசின் சர்வ் பண்ணிட்டு இருந்ததை நான் ஆக்குபை பண்ணிக்கிட்டேன். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து இப்போது அவரோட சின்ன ஏரியாவை ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போ பிஸ்னஸை வந்து ஒரு 10 times எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய புது நீஷ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த லாங் டெயில் கான்செப்டோட எக்ஸ்பான்ஷன் எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? லாங் டெயில் என்ன சொல்லுதுன்னா, கண்டென்ட் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் தான் கொடுக்கணும். மை இங்கிலீஷ் சேனல் இஸ் நாட் டூயிங் ஆஸ் வெல் அஸ் மை தமிழ் சேனல். ஸோ கண்டென்ட் ஹேஸ் டு பி வெர்னாகுலர். இந்த லாங் டெயில் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிளாக வச்சு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. பட் இதை வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். எதுக்கு அந்த கேள்வி கேட்குறேன்னா, ஹியூமன் பீயிங்ஸோட மெயினான கேரக்டர் என்னென்னா, ஒரு 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்த 100 ரூபா சம்பாதிக்கணும்னு தோணும், அதுக்கப்புறம் 1000 ரூபான்னு தோணும். ஸோ இப்போ லாங் டெயில் கான்செப்ட் இங்கே இருக்குது. ஒரு நீஷ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு ரேப்பிட் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக க்ரோ ஆகணும், அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்குறேன். வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. ஒரு முக்கியமான புக் பற்றி இன்றைக்கி அவரோட நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கேப்ரியல். உங்களோட ஒரு 3 இன்டர்வியூஸ் வரைக்கும் எடுத்திருக்கோம். அதில் எனக்கு தெரிஞ்சு 2 இன்டர்வியூவில் லாங் டெயில் அப்படின்ற புக்கை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. Yes, it is one of the most influential books. ஓகே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த புக் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ஏன்னா அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக 2003லேயே அந்த புக் வந்துருச்சு. ரைட். Now we are in 2020. In 2003லேயே அவர் வந்து என்ன ஆகுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணார். ஸோ எனிபடி ஹூ ஹஸ் சீரியஸ்லி அந்த புக்கை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இட் வுட் ஹவ் பீன் அ எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ். என் புக்கு அந்த புக்கு என்கிட்ட ரொம்ப லேட்டாக தான் மாட்டிட்டு. ஐ ஹவ் ரஃப்லி ஹர்ட் ஆஃப் தட் புக் அண்ட் ரஃப்லி read it in 2007, 8, 9. But really when I got my hands on that book was 2015. When my friend Mohan Kumar Mangalam was working in மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். மோகன் குமார மங்கலம் அவர் வந்து ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். மைக்ரோசாஃப்ட் லைப்ரரியிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த புக்குன்னு என்கிட்ட எடுத்தார். திரும்பி கொடுங்கன்னு எடுத்துகிட்டு வந்து படித்தேன். ஸோ அந்த புக்கு தென் இட் லாட் ஆஃப் திங்ஸ் தட் வேர் ஹேப்பனிங் ஹியர் இன் 2014-15. அது வந்து இங்கே நடந்துகிட்டு இருந்த நான் இன்சிடென்ட்ஸ் இன் 14 and 15 அதை வந்து எனக்கு நினைவுபடுத்திட்டு in 2 days I read it for the second time. அதை 2வது வாட்டி படித்தேன், கிளியராக படித்தேன். கிளியராக எனக்கு தெளிவாக என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுது. ஸோ அந்த சமயத்தில் மீடியா என்ன பாய்காட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த மீடியாவை எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வெளில வர முடியுங்கிறத அதுக்கு முன்னாடியே அதில் நான் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். ஐ ஹட் டன் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இன்னும் இந்த செகண்ட் டைம் நான் வந்து ஃபேஸ்புக்கில் சீரியஸ் ஆனது 2013. அதே வந்து லாங் டெயிலோட முதல் ஹாஃப் ஹேட்ச்ட் அட்டெம்ப்ட் டு இம்ப்ளிமெண்ட் இட் 2015 இன்னும் கிளியராக பண்ணேன். அதுக்கப்புறம் ரயன் ஹாலிடேன்னு ஒரு யங் கிட் மார்க்கெட்டிங் ஜீனியஸ், ஒரு ஸ்டாய்சிசம் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கார் இப்போது. ஸோ அதையும் இதையும் நீங்கள் ட்ரஸ்ட் மீ ஐ எம் லையிங்னு ஒரு புக் எழுதியிருந்தார். ஸோ லாங் டெயிலையும் ட்ரஸ்ட் மீ ஐ எம் லையிங்கையும் பார்த்தோன்னே சரி எப்படி நம்ம மீடியாவில் எப்படி நம்மளால் முடியுங்கிறது எனக்கு தெளிவாக ஒரு ரோட் மேப் வந்தது. 2019 வந்து 2019 பிஃபோர் தட் எலெக்ஷன் அந்த டைமில் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங். இட் டர்ன்ட் அவுட் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். ரைட். இதான் இப்போ என்னென்னா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து அந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, நீங்கள் வந்து முன்னாடியே படிச்சிருக்கீங்க. ஆக்சிடென்ட்டில் அன்றைக்கி அவர் வீட்டில் அந்த புக்கு இருந்ததுன்னு எடுத்துன்னு வந்தேன். ஓகே.
ஸோ அதில் இருக்கிற அந்த லாங் டெயில் ஸ்ட்ராட்டஜியை வந்து உங்களோட டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ லாங் டெயில் அப்படின்ற அந்த கான்செப்ட் உங்களோட பர்சனல் ஜேர்னியை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த லாங் டெய்லுங்கிறது வந்து என்னென்னா, தட் இஸ் கால்டு த டெத் ஆஃப் தி ஹெட். இப்போ நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ஒரு மித்திக்கல் வேர்ல்டில் ஒன்றும் இருக்கும், தட் ரஜினிகாந்த் மேட்டர்ஸ்னு. பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஸ்டடி பண்ணிங்கன்னா, ரஜினிகாந்தோட யூடியூப்பும் ஒரு அஜித்தோட யூடியூப்பும் விஜயோட யூடியூப் பார்த்தீங்கன்னா, தே வில் டூ ஃபார் பெட்டர் தென் வாட் ரஜினிகாந்த் இஸ் டூயிங். ஸோ அதுலேருந்து கிளியராக தெரியும் தட் ரஜினிகாந்த் இஸ் பாஸ்ட் இஸ் பெஸ்ட். அது நான் வந்து அவரோட ஈண்டெல்லாம் நான் சொல்ல. இன்றைக்கி ரஜினிகாந்தோட ஃபேன் பேஸ் இஸ் நாட் ஆஸ் பிக் ஆஸ் வாட் விஜய்ஸ் ஆர் அஜித் சிஸ்ங்கிறது நம்மளுக்கு கிளியராக புரியும். ரெண்டாவது என்னென்னா, ரஜினிகாந்த் மேட் இஸ் டெபியூ இன் 1975, I think 75. Now he is 45 years into the industry. That's a pretty long reign. அது ஒரு பெரிய பீரியடில் இருந்தார். சிவாஜியும் அப்படி இருந்தார், எம்ஜிஆரும் அப்படி இருந்தாங்க. பட் ரஜினிகாந்த் அண்ட் மேபி கமலா, ஐ டோன்ட் கன்சிடர் கமலாசன் ஸ்டார் இல்லை, ஒரு நல்ல ஆக்டர். அவங்க ரெண்டு பேரும் வந்து தே ஹேட் அ லாங் ரெயின். அது மாதிரி ஒரு லாங் ரெயின் இனிமேல் எந்த ஸ்டாருக்கும் இருக்காதுங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா லாங் டெயில் என்ன சொல்லுதுன்னா, தட் முன்னாடி வந்து எப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள்கிட்ட அந்த ப்ரொடியூசர்கிட்ட வாங்கணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தியேட்டர் கிடைக்கணும். ஸோ தியேட்டர் வாஸ் கண்ட்ரோலிங் த ஹோல் திங். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பவர் எங்கே இருந்தது? தியேட்டர் என்னை ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி படம் போடலைன்னா என்னோடய என்டையர் ஜர்னி வேஸ்ட்டு. லாங் டெயில் முதல்ல அவர் எழுதுறது யூடியூப் கிடையாது, அவர் பிளாக்ஸை வச்சு தான் அவர் எழுதினார். ஸோ பிளாக்ஸை வச்சு அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் படிக்கணும்னு வைங்க, ஹிந்துவில் லியோ நியூஸ்னு ஒன்று வரும் அப்போ அந்த காலத்தில், அதை வச்சு தான் நான் படிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட், இல்லை எக்கனாமிக் டைம்ஸ் படிக்கணும். பட் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, ராகேஷ் ஜூன்ஜுன்வாலாவே ஒரு பிளாக் எழுதினார்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ எனக்கு வாரன் பஃபெட்டோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ ஆக்சஸ் இருக்கும், அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். சார்லி மங்கர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ஹிந்து தேவையில்லை. ஹிந்துவில் லியோ நியூஸை நான் இப்போ புரட்டாக மதிக்க மாட்டேன் இன்றைக்கி. ஸோ தி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டெமோக்ரட்டைஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கிரிக்கெட் ரொம்ப ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இந்தியன் ஸ்டார்ஸ் ஹவ் நாட் டன் இட் பிகாஸ் அவங்களுக்கு வேறு எங்கேயோ ரெவென்யூ வருது. பட் இருக்கிற எல்லா பாகிஸ்தான் கிரிக்கெட்டரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, வெதர் ரமீஸ் ராஜா ஆர் இன்சமான் உல் ஹக். ஸோ அது ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவை பார்க்குறாங்க, பிகாஸ் கண்டென்ட் இஸ் ஃப்ரீ ஃபார் தெம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு திங்க், அந்த மேட்ச்சில் இன்சமான் உல் ஹக்கோட வியூ என்னென்னா, நீங்கள் அவர் யூடியூப் சேனல் போனீங்கன்னா தெரியும், ரமீஸ் ராஜா சேனல் போனீங்கன்னா ரமீஸ் ராஜா தெரியும். அது மாதிரி இந்த ப்ராமினன்ட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வேறு ஏர்னிங்ஸ் ஆர் நாட் பாசிபிள், அவங்கெல்லாம் ஓன் சேனல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஹிந்துவோ இல்லை ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயோ ஒரு விஜய் லோக்பாலேயோ இல்லாட்டா முன்னாடி இருந்த ரைட்டர்ஸோ ஜாக் ஃபிங்கிள்டனோ ஒரு நெவில் கார்டஸோ கிரிக்கெட் டிஸ்கிரைப் பண்ணி நான் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும் எனக்கு. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, ரஜினிகாந்த் டைமில் நீங்கள் சினிமா தான் எடுத்தானோ பிரிண்ட்டு தான் போட்டானோ நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இது வந்து டிஜிட்டல் வர வரைக்கும் ட்ரூவாக இருந்தது. டிஜிட்டல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன், தட் இஸ் யூடியூப் வர வரைக்கும் ட்ரூவாக இருந்தது. அப்போ நீங்கள் வந்து திருட்டு விசிடி திருட்டு சினிமா தான் இருந்தது. பட் அப்போ இந்த திருட்டெல்லாம் லைவ் ஆகிடுச்சு, ஓடிடி வந்துடுச்சு. ஸோ தியேட்டருங்கிறதே போயிடுச்சு. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, என்னோடய சப்ஜெக்ட் ஃபைனான்ஸ். நான் எல்லா டிவி சேனல்லையும் போய் ஃபைனான்ஸை பற்றி எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லாட்டு கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். 1/2 மணி நேரத்தில் 6 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட். தமிழன் நியூ ஃபைனான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையும் எனக்கு சொல்லப்பட்டது. கடைசியில் ஒரு கட்சி சார்ந்த ஒரு டிவி சேனலில் நானும் வெங்கடேஷும் பேசுகிறச்ச எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. தரேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வாங்க, நாளைக்கு வாங்க, இப்போ வாங்க, அப்போ வாங்கன்னு. ஸோ நான் வெங்கடேஷை சொன்னேன், சார் இவரை டிபெண்ட் பண்ணுறதுக்கு பதில் லெட்ஸ் ட்ரை இட் ஆன் யூடியூப்னு. அதனால தான் முதல் ஒரு 5-6 ப்ரோக்ராமில் வெங்கடேஷ் வந்தார் பிஃபோர் ஹீ காட் வெரி பிஸி. ஸோ தென் we started doing this.
ஸோ ஒரு 7-10-15 நிமிஷம் பேசினோம்னா தென் வெங்கடேஷ் பிஸியானோன்னு தென் டைம் ட்ராப்ட். தென் நான் கான்ஸ்டண்ட்டாக பார்த்து 9 மினிட்ஸ் 8 மினிட்ஸுக்கு மேலே பேசினா பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ பிட்வீன் 3 and 8 மினிட்ஸ் தான் எல்லா வியூவர்ஷிப்பும் இருக்குது. 8 மினிட்ஸுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி நான் மணி பேச்சுன்னு பேச ஆரம்பித்தோம். நவ் யூ ஹவ் டு டெல் மீ வெதர் தமிழ் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபினான்ஸ் ஆர் நாட்டுன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஐ ஃபவுண்ட் அ நீஷ் ஏரியா. டிவி டின் வாண்ட், டிவி வந்து அதை வாண்டான்ட்டாங்க, வேறு யாருமே இல்லை அதில். ஸோ ஐ ஜஸ்ட் வாக்ட் இன் டு இட் அண்ட் ஆக்குபைட் தட் ஸ்பேஸ். அதுதான் அந்த லாங் டெயிலில் ஃபைனான்ஸுக்குன்னு இருக்கிற ஒரு குட்டி ஸ்பேஸை நாணயன் விகடன் மாதிரி ஒரு மேகசின் சர்வ் பண்ணிகிட்டு இருந்ததை நான் ஆக்குபை பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்னா அந்த லாங் டெயில் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிளாக வச்சு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. பட் இதை வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் டெஃபினட்டாக சினிமா கொடுக்கலாம், ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ரைட். நீங்கள் ரொம்ப யங்கு, நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும்போது பொங்கல் டெஸ்ட் மேட்ச்சுன்னா டிவிலே காட்ட மாட்டாங்க. 76 தான் டெஸ்ட் மேட்ச்சில் டிவிலே காமிச்சாங்க. ஸ்டேடியம் டெஸ்ட் மேட்ச்சுக்கு 5 நாள் ஃபுல்லாக இருக்கும். கவாஸ்கர் வந்து 30th செஞ்சுரி அடித்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்தியா 32 for 5 இருந்தாங்க. அடுத்த நாள் சாஸ்திரியோட ஃபுல்லாக பேட்டிங் ஆடி அவர் டபுள் செஞ்சுரி அடித்தார். த ஸ்டேடியம் வாஸ் ஜாம் பேக்ட். இப்போ டெஸ்ட் மேட்ச் வரப்போகுது, 2 மேட்ச் வரப்போகுது டெஸ்ட் மேட்ச்சு. நான் எழுதி தரேன், கோவிட் இல்லைன்னா கூட ஃபுல்லாகாது. ஏன்னா டெலிவிஷன் ஹேஸ் மேட் தட் நான் வீட்டில் உட்காந்து டெலிவிஷனில் பார்த்தேன்னா ஆர் ஐ கேன் மொபைல் ஃபோனில் பார்த்தேன்னா ஐ ஹாவ் கிரேட்டர் கிளாரிட்டி. ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை பற்றி பேசும்போது உங்களோட நீஷ் வந்து ஒரு பாயிண்டில் கண்டுபிடிச்சது மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இதில் கீ என்னென்னா நம்மளோட நீஷ் கண்டுபிடிக்கணும். நீஷ்னு சொல்லும்போதே அது ஒரு சின்ன மார்க்கெட். அது இப்போ லெட்ஸே இப்போ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து இப்போது ஒரு அவரோட சின்ன ஏரியாவை ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போ பிஸ்னஸை வந்து ஒரு 10 times எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நிறையா புது நீஷ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த லாங் டெயில் கான்செப்டோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ, நான் வந்து வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணது என்னோடய ஃபைனான்ஸ் நாலேஜ் மட்டும்தான். ஓகே. ஸோ யூ நோ மீ பர்சனலி, நான் என்னெல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியும். யூ ஹவ் சீன் மை புக் கலெக்ஷன் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ எம் எ டிஃப்ரெண்ட் பர்சன் ஆல் டுகெதர். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு சார்ட் மாதிரி உண்டு. ஸோ எனக்கு ஃபிலாசபி, ஹிந்து ஃபிலாசபி, இஸ்லாமிக் ஃபிலாசபி இன் ஜென்ரல், பாலிட்டிக்ஸ், பிபிஇம்பிங், ஃபிலாசபி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இது 4த்தையும் எனக்கு வந்து ஒரு நல்ல grip இருந்தது. இப்போ நான் எக்கானமியை பற்றி எவ்வளோ என்னால் பேச முடியுதோ அதுக்கு ஈக்குவலாக என்னால் கிரிக்கெட்டை பற்றியும் பேச முடியும், ஃபிலாசபி பற்றியும் பேச முடியும், ஹிந்து ஃபிலாசபி பற்றியும் பேச முடியும். என்னால் வந்து பொலிட்டிக்கல் அக்ராஸ் வேர்ல்டு எந்த கண்ட்ரியோட பாலிடிக்ஸ் பண்ணோன்னு என்னால் அப் டு டேட் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ மணி பேச்சு மாதிரி இன்னும் நிறைய நீஷ் ஏரியாஸில் கை வைக்க போகிறீங்க. முடியும், பட் ஆனால் எனக்கு எனர்ஜி கிடையாது. ஓகே. ஏன்னா இங்கிலீஷில் ஒரு சேனல் இருக்குது எனக்கு. தென் மை பிரதர் என்ன பண்ணால், மார்னிங் வந்து லாட் ஆஃப் பீப்புள் வேர் டிபெண்டிங் ஆன் மீ டு மோட்டிவேட் மீ. ஸோ மார்னிங் மோட்டிவேஷன் ஒரு போட்டார் அந்த மணி பேச்சிலே. அது ஒரு 5000-6000 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, 4-5000 பேர். ஸோ பட் சம் வேர் அப்ஜெக்டிங் தட் இட் இஸ் ஏ கிளாஷ். ஸோ அதை நான் தனியாக ஒரு சேனலில் பிரிச்சுட்டேன். ஸோ என்னால் 25 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 25 minutes பேசணுன்னா இட் டேக்ஸ் அபவுட் 1-1.5 hours ஆஃப் ரெக்கார்டிங். ஸோ அதுக்கு மேலே எனக்கு எனர்ஜி இல்லாதனால ஐ ஸ்டாப்ட். இல்லாட்டா ஐ கேன் ஆட், நீங்கள் சொன்ன மாதிரி ஜெர்மனில் நைட் ஆஃப் தி புரோக்கன், ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனியில் த நைட் ஆஃப் தி புரோக்கன் கிளாஸஸ், ஆமாம், கேபிட்டல் ஹில்லில் நடக்கிறதும் நம்ம ஃபார்மர்ஸ் பண்ணுறதும் 3த்தையும் ஹிஸ்டாரிக்கலாக 300 year old ஆர்க் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் என்னால் கன்வெர்ட் பண்ணி என்னால் பேச முடியும். நெப்போலியன் ஏன் தோத்தான்னு என்னால் பேச முடியும். பட் ஹூ ஹாஸ் தி எனர்ஜி? என் ஒய்ஃப் சொன்னாங்க சரித்திர பேச்சுன்னு ஒரு சேனல் போடுங்கன்னு. ஸோ தட் யூ கேன் டாக். ஐ வாண்டட், ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் ஜே அண்ட் டாட்டா. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜம்ஷெட்ஜி நஸ்ரோஜி டாட்டாவை தெரியாது. ஸோ தி ஓல்ட் பேட்ரியாக் ஆஃப் தி டாட்டா, அதோட ரேர் புக்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். மை ஃபாதர் வாஸ் அ டாட்டா மேன், லைக் ஐ டு மெரிய இடத்துல நான் சொன்ன மாதிரி. ஸோ அதை வந்து ஒரு 10 எபிசோடாக போடணும்னு என் ஒய்ஃப் சொல்லிகிட்டு இருந்தாங்க.
எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம், எனர்ஜி இல்லை. ஸோ எனக்கு வந்து பிகாஸ் ஆஃப் மை wanting to read, and I've been reading for a long time, I can expand quickly into 3-4. But long tail என்ன சொல்லுதுன்னா கண்டென்ட் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் தான் கொடுக்கணும். My English channel is not doing as well as my Tamil channel. So content has to be vernacular. I speak Hindi, so na Hindi channel potana maybe it will grow faster. So it has to be vernacular. You cannot pay for content. If you don't pay for content and it is vernacular, you will definitely succeed. எதுக்கு அந்த கேள்வி கேட்குறேன்னா, ஹியூமன் பீயிங்ஸோட மெயினான கேரக்டர் என்னென்னா, ஒரு 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்த 100 ரூபா சம்பாதிக்கணும்னு தோணும், அதுக்கப்புறம் 1000 ரூபான்னு தோணும். ஸோ இப்போ லாங் டெயில் கான்செப்ட் இங்கே இருக்குது. ஒரு நீஷ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு ரேப்பிட் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக க்ரோ ஆகணும், அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்குறேன். இல்லை, இட் கேன் நாட், பிகாஸ் அன்லெஸ் யூ கேன் நாட் க்ரோ ஆன் கண்டென்ட். இட்ஸ் ஆல் நீங்கள் வந்து கண்டென்ட் ட்ரிவன். ரைட். If it's not content driven, you will not grow. இப்போ நான் பிட்வீன் அதர் ஃபைனான்ஸ் கைஸ் அண்ட் மீ என்ன டிஃப்ரென்ஸ்னால், நான் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஸ் கை கிடையாது. ஐ எம் அன் இன்ஜினியர். ஐ நெவர் ஒர்க்ட் அஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் கை, ஆர் ஐ ஹவ் நாட் ஒர்க்ட் அஸ் அ ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. மை கேரியர் மோஸ்ட் ஆஃப் இட் நான் மார்க்கெட்டிங்கில் தான் இருந்தேன். ஸோ ஆஃப்ரிக்காலேண்ட் மட்காஸ்கர் புரிஞ்ச மாதிரி அதுதான் டார்வின் வந்து ரெண்டாக கண்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸில் சேம் ஸ்பீஷீஸ் இன் மட்காஸ்கர் அண்ட் அதர் ஐலண்டு பார்த்து சொல்ல மாதிரி நான் ஒரு தனி ஐலண்டில் நானாக தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கற்றுன்றது. ஸோ மை லேர்னிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சொரோஸ் என்ன பண்ணார், சொரோஸுக்கு நிறைய பேருக்கு இங்கே தெரியாது, வெரி லைட்டுக்கு தான் தெரியும். நான் சொரோஸை பற்றி ரொம்ப பேசினது கிடையாது. சொரோஸ் தான் ஐ கன்சிடர் தி கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர் ஆஃப் ஆல் டைம். ஸோ சொரோஸ் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு, வாரன் பஃபெட் மோர் பாப்புலர், ஸோ ஐ எக்ஸ்பிளைன். பட் சொரோஸ் இஸ் அ கிரேட்டர் இன்வெஸ்டர். அது மாதிரி 100 years பிஃபோர் ஆடம் ஸ்மித் வந்து ரிச்சர்ட் கேண்டிலான்னு ஒருத்தர் இருந்தார் இங்கிலாண்டில், இங்கிலீஷ் மேன் ஹூ மேட் அ லாட் ஆஃப் மனி இன் ஃப்ரான்ஸ். ஸோ அவரை பற்றி நீங்கள் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஐ கேன் லுக் அட் 500 years of history in finance and tell you exactly what happened in all 500 years. So under depth இருந்ததுன்னா you can never, you can just jump from one place to the other. ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இப்போ எனர்ஜி இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. சும்மா காமனான ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து ஈஸியாக டயர்ட் ஆகிற மாதிரி நினச்சிப்பாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு 6 இன்டர்வியூ ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனர்ஜி இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு டிப்பிக்கலாக உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னவாக இருக்கும்? எப்படி இந்த கண்டென்ட் இவ்வளோ ஒரு சைடில் எக்ஸ்ப்ரெஷன் நடந்துகிட்ருக்கு, படிக்கிறதெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க 6 இன்டர்வியூஸ்னால், அப்புறம் கண்டென்ட் ஜென்ரேஷன், அப்புறம் ஐடியாஸ் கேதர் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு டிப்பிக்கலாக ஒரு டே எப்படி பிளான் பண்ணுறீங்க? அப்படிலாம் நான் யோசித்தது கிடையாது. சி, ஐ மேக் இட் அ ஹேபிட் தட் ஐ ரீட் அட்லீஸ்ட் 4 books simultaneously. Right now as I'm speaking to you, I'm reading 4 books. Right? Karthala I walk about 6 kilometers and then try to finish 2 kilometers during the day. That is Karthala 6 kilometers நடப்பேன், ஈவினிங்கில் குள்ள அந்த 2 kilometers I try to finish. Then I read 1 hour in the night. So that's my 2.5 hours window for preparation. Most of my news comes from Twitter or Facebook. I read 4 newspapers in the morning when I finish work. So this will all get me by 10:15. Then I'm getting ready. I start to come to my day and I record for 2-3 hours. I also help lot of people with finances. I told you that. So அது ஒரு 5-6, I schedule 5 or 6 calls a day. Then in between those I schedule these interviews and there is a political interest. என்னோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது நடுவில். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே the day is over. ஸோ இப்போ வந்து என்னென்னா புறச்சூழல் அப்படிம்பாங்க, இப்போ ப்ரீ ரிக்விசிட் அப்படிம்பாங்க இல்லையா? இப்போ 2000க்கு அப்புறம் வந்து இந்த லாங் டெயில் கான்செப்ட் வந்து சொசைட்டியில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை ஒர்க்காக செய்கிற அந்த ப்ரீ ரிக்விசிட்ஸ் என்ன நினைக்கிறீங்க சொசைட்டியில்? எதெல்லாம் எனேபிள் பண்ணிச்சு இந்த விஷயத்தை? டிஸ்ட்ரிபியூஷன். தட் இஸ் கண்டென்ட்டை டிஸ்ட்ரிபியூட். இன்டர்நெட் தான் மெயின், பேக் போனே இன்டர்நெட் தான். இன்டர்நெட் ஆன் டாப் ஆஃப் இன்டர்நெட் is distribution, like there was no Facebook when the book was written. So Facebook,
Twitter, YouTube are the three reasons, main reasons. Then there is Pinterest and other things that not many people do. But Facebook, Twitter and YouTube are the three important things. ஸோ இதில் என்ன சிக்கலாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் தான் இது ஃபுல்லாகவே பில் பண்ணியிருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து டெக் சாவியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு பெரிய டேலண்டடான ஒரு ஆளாக இருந்தாலும் இந்த ஈகோ சிஸ்டமில் சர்வை பண்ண முடியாதுன்னு எடுத்துக்கலாம். அதான் தவறு. நான் இருக்கேன் ஒன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. என்னை தெரிஞ்சுட்டே இப்படி கேட்குறீங்களே, நான் எனக்கும் டெக்னாலஜிக்கும் சுட்டு போட்டாலும் கூடாது. அது எனக்கு தெரியல அப்படி இல்லை. யூ நோ மீ, கமான் கேப்டன். I am not டெக்னாலஜி நல்லா அடாப்ட் ஆன மாதிரி தான் எனக்கு. இல்லை, ஐ நோ ஹவு டு யூஸ் டெக்னாலஜி. ஓகே. இன் த சென்ஸ் தட் இது பண்ணால் இது தியரி தெரியும். பட் என்னோடய செல்ஃபோனை கூட என்னால் செட்டப் பண்ண முடியாது. என்னோடய ஐபேடை என்னால் செட்டப் பண்ண முடியாது. ஐ எம் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் பை மை பார்ட்னர், தட் இஸ் மை பிஸ்னஸ் பார்ட்னர், என் தம்பி அண்ட் மை ஒய்ஃப். மை ஒய்ஃப் வந்து எம்சிஏ. என் பார்ட்னர் வெரி யங் மேன். யூ ஹவ் met him several times. He is as good as my son's age. If I had a son, he would be in that age. And my brother, who is 10 years younger than me, who is tech savvy in terms of video editing and other things, my brother. Then my nephew, who is 17, but en thambi illena, he can shoot and edit and do everything on his own at 17, which I can't do. I have to confess, ennaala email kuda ennaala reply panna theriyadu, which is very difficult. But luckily my wife does my email. So நாங்கள்லாம் எது மாதிரினா, technology was coming but had not come. அது மாதிரி we were still using typewriters to type. ஸோ நான் டைப் ரைட்டிங்கே கற்றுக்கல. ஸோ அதனால் கம்ப்யூட்டர்ஸ் வாஸ் டஃப். ஸோ இமெயிலே ரொம்ப லேட் அடாப்டர் நான். இப்போ என்னென்னா, இப்போ அமேசான் மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் சொல்கிற அந்த லாங் டெயில் கான்செப்ட் வந்து எக்ஸலண்ட்டாக அங்கே ஒர்க் ஆகும். நல்ல நீளமான ஒரு லாங் டெயில் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு ஃபிசிக்கல் புக் ஸ்டோரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பழைய உலகத்தோட இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்னும் ஸ்ட்ராங்காக சொசைட்டியில் இருக்காது. நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. புக் ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, ஹிகின்பாத்தம்ஸ்லாம். ஹிகின்பாத்தம்ஸ் இஸ் மேக்கிங் பிக் லாஸஸ். ட்ரூ, அதுதான் என்னோட கேள்வி. இப்போ என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஓல்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி அடாப்ட் ஆகிக்கலாம் அந்த நியூ வேர்ல்டுக்கு? யூ ஹேவ் டு கோ டிஜிட்டல். வேறு வழியே கிடையாது. You can have a representative physical store. Even Amazon has physical stores. But there is no way technology... See, the world has gone through 4 major technological revolutions. First major technological revolution வந்து waterways, England. Where water மூலமா you could move goods and material. Then was the invention of the wheel. Then you had... railway engines. Wheel ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. ஸோ தட்ஸ் நாட் அ பிக் இனோவேஷன் டுடே. வாட்டர்வேஸ், வீல் ஃபஸ்ட், வாட்டர்வேஸ், அப்புறம் ரயில்வேஸ்க்கு அப்புறம் டெலிகிராஃப்க்கு அப்புறமா இன்டர்நெட். ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, யூ லுக் அட் தி ஹவுஸ் ஆஃப் டாட்டாஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நீங்கள். ஹவ் அ கம்பெனி குரூப் ஷுட் பிங்கிறதுக்கு தே ஸ்டார்டட் அஸ் காட்டன் ட்ரேடர்ஸ். தி ஓல்ட் மேன் வாஸ் ஒரிஜினலி வந்து அவர் ஒரு காட்டன் ட்ரேடர். அமெரிக்கன் சிவில் வாரில் தேர் வாஸ் அ ஹியூஜ் ஷார்ட்டேஜ் ஆஃப் காட்டன். ஏன்னா சவுத் ஆஃப் அமெரிக்கா வாஸ் க்ரோயிங் காட்டன். ஸோ தேர் வாஸ் அ பிளாக்கேட் அண்ட் காட்டன் வரல. ஸோ மகாராஷ்டிரா அண்ட் இந்தியா பிகேம் எ மேஜர் காட்டன் சப்ளையர். அதில் தான் அவர் காசு பண்ணார். அதுலேருந்து தான் 2 மில்லு ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி லேட்டாக தான் மில்லு ஆரம்பித்தார். மோர் பார்சிஸ் அட் மில்ஸ் அண்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி லாஸ்ட் பார்சிஸ் டு ஸ்டார்ட் அ மில். ஸோ 2 ஆரம்பித்தார். எம்ப்ரஸ் மில்ஸ் அண்ட் ஸ்வராஜ்யான்னு ஆரம்பித்தார். தட் ஹீ காட் த காட்டன் வேவ். பட் அவர் லைஃப் டைம்லேயே காட்டன் இல்லை, இனிமேல் வந்து ரயில்வே தான் அவருக்கு புரிஞ்சு ஹீ வென்ட் டு அமெரிக்கா அண்ட் ப்ராட் அ மெட்டலர்ஜிஸ்ட் அண்டு ப்ராஸ்பெக்ட் பண்ணி அயர்ன் போட்டு அவர் செத்து போன அப்புறம் தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு. தே ஸ்டார்டட் மேக்கிங் ரயில்வே லைன்ஸ். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இங்கிலாந்து won the war வந்து டாடா ஸ்டீல் வாஸ் சப்ளையிங் லாங் ரெயில்ஸ் டு த பிரிட்டிஷ் ரைட் த்ரூ தி வார். ஸோ அதை ரயில்வேஸில் கொண்டு வந்தார். ஜேஎன் டாட்டா நியூ சம் பீப்புள் இன் ஜெர்மனி ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2. அவங்கள கூட்டின்னு வந்து அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணதுனால தான் தே ஹேட் லோக்கோமோட்டிவ் டெக்னாலஜி. ஸோ தட் பிகேம் டாட்டா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் கம்பெனி.
So they moved from cotton to laying railway lines to do Tata Engineering Locomotive Company. The government stopped them and said, no, this is all only government can do it. You are bad boys, you cannot do it. So they stopped, they started making trucks. Again with a German collaboration. நிறைய பேருக்கு தெரியாது டாட்டாவோட ஃபஸ்ட்டு lorries were given by Benz. And for a long time Benz cars in India were manufactured in Tata factories. Again, he didn't stop there. When time came, 2 more technology shifts he made. I am talking about the old man. First shift in 1960s, அவரால் கேஷில் சேலரி கொடுக்கறதுக்கு டிஸ்கோவில் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, he had heard of some fancy machines which were doing payroll processing using computer cards. those were programming cards இருந்தது. அப்போலாம் பேப்பரில் பஞ்ச் கார்ட்ஸில் வரும். அதுக்கு யூனிவேக்னு ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன், அவங்களோட டைஅப் பண்ணி he had one employee டாடா பவரில் இருந்தார். அவர் இப்போ தான் இறந்தார். அவர் ஃபக்கீர் சந்த் கோலி. he died at 96 now. எஃப்சி கோலியை கூப்பிட்டு நீ run this company டிவிஷன்னாரு. So this company imported computer, used trained Indian engineers and programmed for paying salaries in Tisco and Telco. Then அந்த யூனிவேக் என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட இப்போ நல்லா ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க, why don't you write programs for other countries? அப்படி தான் டிசிஎஸ் ஆரம்பிச்சது. அண்ட் இந்தியா became a global software power. ஆனால் நீங்கள் முக்கால்வாசி பேர் நம்ம நினைக்கிறோம் இன்ஃபோசிஸ்னால தான் நம்ம இப்படி இருக்கோன்னு. நிறைய பேருக்கு தெரியாது, நாராயணமூர்த்தியோட ஒய்ஃபு வந்து டெல்கோவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ டாட்டாஸ் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, காட்டன்லேருந்து they went to long rail manufacturing, they went to the next wave, that is locomotives. From there they went to software. ஸோ இது மாதிரி ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட் உலகத்தில் வரும். இன்டர்நெட்டுங்கிறது ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் இந்த லாங் டெயில் ட்ரெண்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா பெரிய ரேப்பிடாக க்ரோவான, நல்லா அதை யூஸ் பண்ணி நல்லா க்ரோவான கம்பெனிஸ்னால் இந்தியாவில் இதெல்லாம் சொல்லுவீங்க? நான் தான் சொன்னேன், டாட்டாஸ் சொன்னேன். டாட்டாஸ், ஓகே. TCS is an outstanding success. Swiggy, Zomato, all your unicorns are all from these companies only. ஸோ இது சரியாக இந்த ட்ரெண்டை கணிக்காமல் ஃபெயிலான கம்பெனிஸ்னால் யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஹிந்து சொன்னீங்க, அது போக வேறு யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஹிந்து நான் ஃபெயிலியர்னு சொல்லல, சரியாக யூஸ் பண்ணலான்னு எடுத்துக்கலாம். சரியாக யூஸ் பண்ணல. ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஹவ் நாட் டன் இட். ரிலையன்ஸ் ஹஸ் கம் டு இட் வெரி லேட். They have not grown organically. இப்போ அவங்க வந்து பட் they are only doing the pipe, they are not doing content. அதனால் ரிலையன்ஸுக்கு பின்னாடி ப்ராப்ளம் வரும்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் they are not creating content. They think they can buy content. They think backbone is more important. பட் இதில் கீயே வந்து கண்டென்ட் தான். ஸோ அந்த கண்டென்ட்டில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். பட் they have not done. They are now trying to correct that historic mistake. None of the other companies have used and developed a business around the net. யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள். இப்போ வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் has used it. That they are using artificial intelligence to decide whether I can give you credit or not. Some of the older generation guys have not yet used itங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரொம்ப நன்றி சார். ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி எங்களுக்கு அறிமுகம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.